ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹைக்கினாஷி ட்ரேடிங். இது வந்து ரெவர்சலுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டல். அதாவது ஒரு ட்ரெண்ட் ரெவர்சல், அதாவது ஒரு பாயிண்டில் வந்து ஸ்டாக்கு வந்து ஏறிட்டே இருக்குது. எப்போ வந்து நம்ம வந்து எக்ஸிட் பண்ணுறது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து யூஸ் படும். அதே சமயத்தில் ஒரு ஸ்டாக் நல்லா இறங்கிட்டே இருக்குது அப்படிங்கும்பொழுது எப்போ நம்ம வந்து ட்ரெண்டு வந்து ரெவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னோடய இந்த லெஃப்ட் சைடில் வந்து ட்ரேடிங் வியூவில் வந்து இனோமிண்டா ஷேர் எடுத்துக்கிறேன். ரைட் சைடில் வந்து அதே ஷேரு. இதில் வந்து என்ன செய்யணும், ஒன்றும் இல்லை, இதில் வந்து இனோமிண்டா லெஃப்ட் சைடில் வந்து கேண்டல்ஸ்டிக் வந்து போட்டுக்கிறேன். இந்த இதில் வந்து ஹைக்கினாஷின்னு இருக்குல்ல, இண்டிகேட்டர் பார்த்துக்கோ. எல்லா சார்ட்லேயும் இங்கே இருக்கும், கொடுத்துருங்க. அதாவது இதே சார்ட்டு வந்து சேம் தான். இது வந்து ஸ்டாக்கு ஒரே ஸ்டாக் தான். இதில் வந்து கேண்டிஸ்டிக்கு வந்து இதில் வந்து கேண்டிஸ்டிக் சார்ட்டு, இதில் வந்து ஹைக்கினாஷி சார்ட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டாக் நல்லா வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. இதுலேருந்து இது வரையும் நல்லா பாருங்கள், இதுலேருந்து இது வரையும் அப் ட்ரெண்ட் தான். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து 4 கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல 4 கேண்டில் இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு வந்து பாயிண்ட்டு நமக்கு என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா அது வந்து மேலே ஏறுமா ஏறாதா, ஸ்டாக்கை விற்றுலாம் விற்கக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இதே ஸ்டாக் வந்து இதில் ஹைக்கினாஷியில் பாருங்களேன், நல்லா இதுலேருந்து நல்லா அப் ட்ரெண்ட் ஆகி இப்போ இங்கே அதே ஸ்டாக் இங்கே தான், இங்கே வந்து நிறைய க்ரீன் கேண்டில் இருக்குது. ஓகேயா, இந்த இடத்துல பாருங்கள் 4 இது கண்டில் இருக்குது பார்த்தீங்களா. 4 ரெட் கேண்டில். அதாவது 21 ஜூன், இந்த இடத்துல ஜூன் 21 ஜூனில் வந்து ஒரு சிக்னல் கட்டுது. என்னென்னா எக்ஸிட் சிக்னல். அது என்னென்னா ஸ்டாக் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்ய, எப்போ வந்து ஒரு டோஜி கேண்டில் வந்துச்சோ, இந்த ரெட் கேண்டில் பார்த்திங்கன்னா, இந்த ரெட் கேண்டில் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே க்ரீன் கேண்டில் தான் இருக்குது. நம்ம எக்ஸிட் பண்ண தேவையில்லை. எப்போ வந்து இந்த அடுத்த நாள் வந்து 21 ஜனவரி அன்னைக்கு ஸ்டாக் வந்து இந்த இடத்துல ஹைக்கினாஷியில் வந்து ரெட் கேண்டில் வரும்போது நம்ம வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகிடலாம். ஓகேயா, இப்போ அடுத்தது ஒரு சின்ன ஒரு டவுன்ஃபால் வருது. டவுன்ஃபால் வந்து பாருங்கள், இந்த கேண்டில் ஸ்டிக்கில் வந்து டோஜி வந்துருக்குது. எப்போது 26ஆம் தேதி. அதே மாதிரி ஹைக்கினாஷியில் வந்து 26ஆம் தேதி வந்து ரெட் கேண்டில் வந்துருக்குது. ஓகேயா, இப்போ வந்து பாருங்கள், அடுத்த நாள் வந்து 26ஆம் தேதி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெவர்சல் கிடைக்கிது, சிக்னல் கிடைக்கிது. என்னென்னா 27ஆம் தேதி இதில் வந்து கேண்டில் ஸ்டிக்கில் வந்து இப்போ சாதாரணமாக ஒரு மேலே ஒரு விக்கு இருக்குது. ஹைக்கினாஷியில் பாருங்கள் டோஜி வருது. அதாவது ஹைக்கினாஷியில் நம்மளுக்கு வந்து ஹைக்கினாஷிலுமா நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்கை வந்து எப்படி ட்ரெண்ட் ரெவர்ஸில் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா டோஜி கேண்டில் தான். கேண்டில் ஸ்டிக்கில் வந்து வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் குழப்பம் கேண்டில் ஸ்டிக்கில். ஹைக்கினாஷில் வந்து டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகுனால ஒரு கிரீன் டோஜி கேண்டில் வருதுல, ட்ரெண்ட் ரெவர்ஸ் அந்த புல் பேக்கு முடிஞ்சு நடத்தும். முடியும் பொழுது நம்ம வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தோம்னா இதுவரை நம்ம வச்சுக்கலாம். எதுனா 5 ஜூலை 2024 வரையும் கேண்டில் ஸ்டிக்கில் வந்து 5 ஜூலை 2024 இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் வந்து ஒரு பெரிய ஒரு ரெட் கேண்டில் வருது கேண்டில் ஸ்டிக்கில் 8ஆம் தேதி. இதில் வந்து டோஜி வருது. இதில் 8ஆம் தேதி வந்து ஹைக்கினாஷி டோஜி. அப்புறம் என்ன அர்த்தம்னா ரெவர்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ட்ரேடு சிக்னல் கொடுக்குது டோஜி. இது வந்து மெயின் வந்து ரெவர்சல் சிக்னல் எதில் வந்ததுன்னா டோஜியில் தான் வரும். ஓகேயா, ஹைக்கினாஷி. மற்றபடி இந்த சின்ன இதெல்லாம் இது பாருங்களேன். இந்த இடத்துல பாருங்களேன், நான் திரும்ப வந்து 6ஆம் தேதி ஜூனுக்கு போகிறேன். இங்கே ஒரு க்ரீன் கலர் வருது. அடுத்த நாள் இங்கே ஒரு ரெட்டு வருது. ஹைக்கினாஷில் பாருங்கள், ஃபுல் க்ரீனாக தான் இருக்குது. கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டாக்கு வந்து க்ரீனாக இருக்கிறவரை நீங்கள் வச்சு ஹோல்ட் பண்ணிட்டே வேண்டி தான். எப்போ வந்து ரெவர்சல் ஆகுதுன்னா அடுத்த டோஜி கேண்டில் சின்ன கேண்டில் ரெட்டில் ஆகுதுன்னா நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே இதை நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பயம் காட்டும் உங்களுக்கு. இந்த இடத்துல ஒரு பயம், என்னடா இது. ஆனால் ஹைக்கினாஷில் பார்த்தீங்கன்னா எந்த பயமும் இல்லாமல் நம்ம ஹோல்டிங் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து சாதாரண இதை தான் வச்சுக்கலாம். அடுத்ததில் ஒரு சின்ன ரெட் கேண்டில், அடுத்ததில் ஒரு கேண்டில் ஸ்டிக்கில் வந்து க்ரீன் கேண்டில், அடுத்ததில் வந்து ரெட் கேண்டில். ஹைக்கினாஷில் பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் தான் க்ரீன் கேண்டில் இருக்குது. அப்புறம் வந்து இதில் ஆனால் உங்களுக்கு வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்கில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ரெட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பேனிக்கு கொடுக்கும் கேண்டில் ஸ்டிக். ஹைக்கினாஷி அப்படி கிடையாது. ஓகே, இதுலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பயம் இல்லாமல் உங்களுக்கு வந்து இது கிரீனில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன், நான் இன்ஃபோசிஸ் ஸ்டாக் எடுத்துக்கிறேன். இங்கே இன்ஃபோசிஸ் ஸ்டாக் வந்து அதே இது வந்து கேண்டில் ஸ்டிக்கில் போட்டாக்கா
இது வந்து கேண்டில்ஸ்டிக் இன்ஃபோசிஸுடைய கேண்டில்ஸ்டிக் சார்ட்டு. இது வந்து ஹைக்கினாஷி சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல வந்து 4 ஜூன் 24 அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு வந்து ரிவர்சல் வருது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ரெட் கலர் 4 ரெட் கலர் இருக்குது. அடுத்த நாள் வந்து ஒரு 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 டோஜி கண்டு சின்னதாக ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா. அப்போ பிடிச்ச ரைடு வந்து இன்ஃபோசிஸ் வந்து இது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து செல் சிக்னலில் வரல. இது வரைக்கும் இன்ஃபோசிஸ் இருக்குது. அது ஹைக்கினாஷியில் செல் சிக்னலில் வரல. ஆனால் உங்களுக்கு கேண்டில்ஸ்டிக்கில் வந்து சின்ன உங்களுக்கு வந்து நிறைய ரெட் கலர் இங்கே இருக்குது. ஹைக்கினாஷியில் ரெட் கலர் இல்லை. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இதில் வந்து எக்ஸிட் ஆக வேண்டிய அவசியம் இதில் கிடையாது. ஹைக்கினாஷை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து இந்த இடத்துல ஒரு டோஜி கேண்டில் ரெட் கலர் ஃபார்ம் ஆகுதோ டோஜியில் நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். ஓகே, இதுதான் ஹைக்கினாஷி. ஹைக்கினாஷிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ட்ரெண்டு ரெவர்சல் கண்டுபிடிக்கலாம் இதில் ஈஸியாக. கேண்டில்ஸ்டிக்கை பொறுத்தவரையும் உங்களுக்கு நிறைய ரெட் கலர் வந்து உங்களுக்கு வந்து பேனிக்கு உண்டாகும், பயத்தை உண்டாகும். ரொம்ப ரெட் கலர் வந்தாலும் வந்து பயந்துருவோம். ஹைக்கினாஷியை செக் பண்ணிட்டாக்கா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டாக் வந்து ஹோல்டிங் வச்சுக்கலாம். தேங்க்யூ.